வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியிலே எம்என் நடராஜன், அதாவது அம்மையார் சசிகலா அவருடைய கணவர் கோலோச்சிய அரசியல் என்பதை இங்கு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் செய்தார். அவர் செய்த அரசியல் என்பது முயலாம் சிங்கிலிருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து வடமாநிலத்தில் உள்ள பலரும் எம்என் நடராஜன் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியது, பல்வேறு வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று அரசியல் செய்தது, ஒரு நாட்டினுடைய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்த அளவுக்கு எம்என் நடராஜன் பின்புல அரசியலை இருந்து செய்திருக்கிறார். அப்படி செய்கிற பொழுதுதான் எம்என் நடராஜன் அவர்களுடைய ராஜதந்திரமான அரசியல் நிலைகளை கண்டு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெங்களூரில் போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு செதுக்கி இந்த அளவுக்கு அரசியல் பண்ணி ஒரு முதலமைச்சராக கொண்டு வந்தது எம்என் நடராஜன், அம்மையார் சசிகலா. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அவர்களுடைய அரசியல் ராஜதந்திரம் தெரிந்தவர்கள் எஸ்பி வேலுமணிலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து OS மணியன்லேருந்து காமராஜர்லேருந்து செல்லூர் ராஜிலேருந்து உதயகுமார்லேருந்து ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அரசியலை உங்களால் ஒரு 10% செய்ய முடியுமா? உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அதாவது ஒரு கவுண்டர் இனத்திற்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தது யார்? அம்மையார் சசிகலா தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு முக்குளத்தூர் இனம் கவுண்டர் இனத்திற்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்கிற பொழுது உங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவி என்று கிட்டத்தட்ட ஒரு 15% மேலாக முக்குளத்தூர் இனத்திற்கு வாய்ப்பு கொடுத்ததே. நீங்கள் எல்லாம் போய் இன்றைக்கி அந்த கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. அந்த பணத்தை பாதுகாக்கணும், அந்த பணத்தை சேமித்து வச்சதை கொள்ளையடித்ததை பாதுகாக்கணுங்கிறத தாண்டி நன்றி மறந்தவர்களாக நீங்கள் இருந்தீர்களா என்ற ஐயப்பாடும் எழுகிறது. இன்றைக்கி ஒரு வகையில் சிந்தித்து பார்க்குறாங்க. எஸ்பி வேலுமணிலேருந்து காமராஜிலேருந்து செல்லூர் ராஜிலேருந்து உதயகுமார்லேருந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்லேருந்து ஏன் இன்னும் சொல்லப்போனால் CV சண்முகம், KP முனிசாமி, ஜெயக்குமார் எல்லாருமே இன்றைக்கி மனம் மாறிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான காரணம் என்னன்னா KP முனிசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? கொடநாட்டில் கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார். அந்த விஷயத்தை செஞ்சுருக்கக்கூடாது. செஞ்சிருந்தாலும் செய்யலைனாலும் அம்மையார் சசிகலா தலைமையில் தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க முடியும் என்கிற ஒரு லெவலுக்கு இருக்குது. இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்குளத்தூரில் ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்து கொண்டு இத்தனை அரசியலையும் செய்திருக்கிறாரே, இந்த அரசியலை எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியுமா? இப்போ தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்காரு, அவருடைய வீட்டு விசேஷங்களுக்கு போய் சாப்பிட போகும் பொழுது யாரும் அங்கே சாப்பிடலை. ஏன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர் என்று ஒதுக்கிவிட்டு அவருடைய வீட்டில் கை நினைச்சு சாப்பிடாமல் வந்துட்டாங்க. இந்த விஷயம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் சொல்லி, அக்கா இது மாதிரி நடந்து போச்சுக்கான அவங்க சொன்னதுனால தான் சரி அப்படியா வா, சபாநாயகர் தனபாலுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு பண்ணால் மற்றவன் எந்திரிச்சு தானே நிற்கணும், போடு சபாநாயகராக போடு. இன்னும் சொல்ல போனால் இப்படியான ஒரு சமத்துவ அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் செய்ததில்லை. அதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ராசாவை பொது தொகுதியில் போட்டியிட வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணிச்சல் இருக்கிறதா? ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனபால் என்ற அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று இன்றைக்கு எல்லோருமே பட்டியல் ரீதியாக ஒதுக்குகிறீர்களே, அப்படி நம்ம சொல்லலை. இருந்தாலும் அப்படிப்பட்டவரை அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த அந்த இதை மறைக்கிறதுக்காக வேண்டி அவரையும் சமமாக எல்லோரும் மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சபாநாயகரை உட்கார வச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கக்கூடிய நிலைமை இருந்ததுனால எல்லா அமைச்சரும் எந்திரிச்சு நின்றாங்க. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்த அரசியலை செஞ்சதுக்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள். அம்மையார் சசிகலா அவர்கள் முழு முதல் காரணமாக இருந்து ஒரு அணிலாக இருந்து கடைசி வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இருக்கிறார். மாற்று கருத்தே கிடையாது. அம்மையார் சசிகலா அவர்கள் இல்லாமல் இப்படி தொடர்ந்து இத்தனை அமைச்சர்கள் இத்தனை துறையில் இருந்திருக்க முடியுமா? அவங்க நினச்சிருந்தா இன்னொரு 10 ஐயருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எஸ்பி வேலுமணி தொடர்ந்து அமைச்சராக இருக்க முடியுமா? விஜயபாஸ்கர் தொடர்ந்து அமைச்சராக இருக்க முடியுமா? காமராஜர் அமைச்சராக இருக்க முடியுமா? செல்லூர் ராஜோ, கடம்பூர் ராஜோ, உதயகுமாரோ, CV சண்முகமோ இவங்களாம் ஒரு அமைச்சர் பதவியில் இன்றைக்கி ஒரு அதிகாரத்தில் இன்றைக்கி ஒரு குறுநில மண்டலம் மாதிரி அந்த பகுதியில் அரசியல் பண்ணுறீங்களே, அதெல்லாம் சாத்தியப்பட்டு இருந்திருக்குமா? அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் இல்லாமல் இருந்திருந்தா? ஆகையினால இதனாலெல்லாம் புரிந்து கொண்டு மிக சாதுரியமான முறையிலே எல்லோரும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். இதில் சில பேர் என்னென்னா இதில் விமர்சனத்தில் பண்ணுறாங்க, லகரம் நடுநிலையாக செயல்படும் நினைக்கிறோம், ஓரவஞ்சனையாக அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக
நாம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம செய்தி வெளியிடுங்க. இங்கு தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த அரசியலை காய் நகர்த்தி சென்று ஒன்றுபட்டு இந்த அரசியலை நடத்த வேண்டும் என்பதை தான் நாம் சொல்கிறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கிறது யாரே? பச்சை தமிழர் அந்த தலைமையில் இருக்காங்களான்னா கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க இசை வேளாளர், அவங்க வந்து ஆந்திரான்னு சொல்லி சீமான் முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. தூய தமிழர் கிடையாது. நம்ம அடித்து சொல்லுவோம் அந்த விஷயத்தில், நமக்கு உறுதியாக தெரியும். திராவிட கட்சிகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எந்த தலைமையாக இருக்குது? ஆந்திராவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த தலைமை திருவாரூராக இருந்தாலும் அவங்க இசைவாளர் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்? தெலுங்கர். அவர் தெலுங்கு மொழி பேசுகிறவர், அவருடைய தாய்மொழி தெலுங்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழலான சொல்லி விஜயகாந்த் அவர்கள் சொன்னாலும் கூட அவர் நல்ல மனுஷன் தான், மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவர் தெலுங்கர். அப்போ இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒன்று தெலுங்குலாராக இருப்பாங்க, நான் மலையாளியாக இருப்பாங்க, கன்னடாராக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுவும் தமிழர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தினா இந்த கட்சியை நம்ம விட்டுறலாமா? விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரைமுருகனோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் யாரோ தஞ்சாவூர் பழனி மாணிக்கமோ அன்பில் மகேஷ் பொய்யாமலையோ நாங்கள் பொதுச்செயலாளர் வரணும், நாங்கள் தலைமைக்கு வரணும்னு சொல்லி ஒரு அதிகாரத்தினுடைய நிலைப்பாடுகளை தமிழர்கள் கையில் எடுத்து தமிழர்களை தலைவராக கொண்டு வாருங்கள்னு ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும்? ஏன்னா திராவிட கட்சியில் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் 100% குறியாக இருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டதில் தண்டனை கொடுத்து தூக்கி உள்ளே வச்சுட்டா ஏதோ ஒன்று பண்ணுனா அம்மையார் சசிகலா உள்ளே வந்து அதிகாரம் பண்ணிடுவாங்க. அம்மையார் சசிகலா அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த முக்குளத்தூர் இனம் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் செய்யும் திராவிட கட்சிகளை ஒழித்து விடுவார்கள். மற்ற திராவிட கட்சிகளை, அதாவது தமிழர்கள் அல்லாதவர்கள் திராவிட கட்சியினுடைய தலைமையில் இருக்காங்கல்ல, அது ஒளிந்து போகும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாதியை சொல்லி நம்ம வர்றோம்னா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஜான் பாண்டியனால பலமுறை வந்து எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா அவருடைய கணவர் பலமுறை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து ஊக்கமும் கொடுத்து தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தமிழ் சாதி கட்சிகளை ஒருங்கிணைத்து அங்கங்கே அரசியல் செய்வதற்கு தேவையான உதவிகளை செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமிறக்கி விட்டிருக்கிறார். இது தெரியுமா பலருக்கு? முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியுமா? எஸ்பி வேலுமணிக்கு தெரியுமா? என்ன நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? தமிழர் அல்லாதவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு வரணும், இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சித்து வேலைகளை செய்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உயிர்ப்பு இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறது. அதனையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் அரசியல் செய்யணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொண்டனாக இருந்து வந்திருக்கிறேன் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதல் துரோகம் செய்யவில்லை. முதல் துரோகம் செய்தது ஓபிஎஸ்ங்கிறத நம்ம சொல்லிட்டு வர்றோம். இருந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகலை. ஏன்னா இப்போ நமக்கு தேவை அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமர்ந்து அரசியல் செய்யணும். அப்போ தான் ஒருங்கிணைந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு வரும். பன்னீர்செல்வத்தை விட்டுருங்க, அவர் வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு போயிட்டாரு, காவி வெட்டி கட்டிட்டார், அவருடைய அரசியல் நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் கொண்டு வந்து ஒரு தரமான அரசியலை நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது மேலும் மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த மன்னார்குடி வகையறாவில் வேறு யாரும் அரசியலுக்குள்ளே வரப்போகிறதில்ல. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே பொதுச்செயலாளராகவோ அவைத்தலைவரோ நீங்கள் பேசி முடிவு பண்ணுறீங்களோ முடிவு பண்ணுங்கள். எஸ்பி வேலுமணியோ, செங்கோட்டையனோ, தம்பிதுரையோ, சி விஜயபாஸ்கரோ, கேபி முனிசாமியோ, சிவி சண்முகமோ எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலைன்னா ஜனவரியில் மிகப்பெரிய அளவுக்கு 4-5 இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க. இல்லைனா நடைபயணமாக பாத யாத்திரை மாதிரி எனக்கு ஏற்பட்ட கொடுமையை பார்த்தீர்களா என்று கண் கலங்கினால் என்ன ஆகும்? புரட்சியாக பேசினாலும் சரி, கண் கலங்கியாக பேசினாலும் சரி, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். ஒரு பெண்ணு கணவனை இழந்து இந்த அளவுக்கு நிராயுதபாணியாக சொத்து பத்த விடுங்க, அரசியலில் யார் தான் சம்பாதிக்கல? திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் 1 கோடி ரூபா செலவு பண்ணுறான். 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 10 கோடி ரூபா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதாங்க அரசியல். மாறிப்போச்சு. இனிமேல் இது மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. திருச்சி மாநகராட்சியில் அன்பழகன் மேயரோட உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாங்க. இப்போ
ஒரு மாநகராட்சியில் இருக்கிற அவங்களே எப்படின்னா 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அரசியல் செய்தவங்களுக்கு எவ்வளவு வந்து வலிமை இருந்திருக்கும், எவ்வளவு அரசியல் ராஜதந்திரம் இருக்கும். 4 ஆண்டு காலம் அரசியல் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கே இந்த அளவுக்கு இருந்து அவருடைய மகனை கொண்டு போய் வடகிழக்கு ஒரிசாவில், வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம், பெங்கால் போன்ற மாநிலங்களில் தொழில் செய்ய வச்சு, அந்த தொழில் யாரை வச்சு, அமித்ஷாவினுடைய உதவியோடு தொழில் செஞ்சு கடைசியில் அமித்ஷாவுக்கே துரோகம் பண்ணக்கூடிய நிலைமையில் மிதுன், அதாவது எடப்பாடி பழனிசாமியோட மகன் நடந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கே பல்வேறு சிக்கல்களை அமித்ஷா மூலமாக சில சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுங்க, எல்லோரையும் அரவணைத்து வட மாநிலங்களில் டெல்லி வரலையும் பல்வேறு நாடுகள்லையும் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து அரசியல் செய்த எம்என் நடராஜனுடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்கள் எம்என் நடராஜன் போலவே மிகப்பெரிய ஒரு ராஜேந்திரமான அரசியல், மிகவும் சாதுரியமான அரசியலை செய்யக்கூடியவர், எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு வலிமை இருக்கக்கூடியவர் தான். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த திராவிட கட்சிகளை துண்டாடி கொண்டு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்க நினைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கவில்லை என்பதால் நம்ம வந்து இதாக பேசக்கூடாது. யாரையும் இங்கே எதிர்த்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆளுமையில் அவங்க இருக்காங்க, வேறு வழியில் அவங்களை எதிர்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம், பாஜகவை எதிர்த்து இப்போ அரசியல் பண்ணி என்ன பண்ண போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகமே கடலில் பேனா வைக்கணும்னா பாஜகவினுடைய தயவை தேடித்து கொண்டு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ நேரடி கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும், இந்த இடத்துல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆளுமையாக நடத்தக்கூடிய இடத்துல அம்மையார் சசிகலா அவர்களை தவிர யாராலும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லைன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியோ, வேலுமணியோ, சிவி சண்முகத்தையோ, ஜெயபாரியோ, ஜெயக்குமாரியோ, சிவி ஜெயபாஸ்கரோ நம்ம யாரும் தரந்தாழ்த்தி பேசலை. காமராஜர், செல்லூர் ராஜையோ, உதயகுமாரே யாரையும் நம்ம தரந்தாழ்த்தி பேசலை. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், மிக ராஜதந்திரமான அரசியலை செய்து எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல். இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சினாவே என்ன, அது கவுண்டர் கட்சிங்கிறது மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த கவுண்டர் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து விட்டு அந்த கொங்கு மண்டல பகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று விட்டால் இந்த எம்பி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலனாலும் பிரச்சனை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். மிதுனை வச்சு வெளிமாநிலங்களில் அரசியல் பண்ணி அப்புறமா மெதுவாக மிதுனை உள்ள அரசியல் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஒரு 4 வருஷம் அரசியல் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கே இப்படி இருக்குன்னா 30 ஆண்டு காலமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எவ்வளோ ராஜேந்திரம் இருக்கும். ஆனாலும் கூட அமைதியாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்ய வேண்டும். இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமின்னு கேவலமாக என்னோட இடத்துல ஏதாவது இழிவாக ஏதாவது தவறாக பேசியிருக்காங்களா? ஒருத்தரை கூட சிவி சண்முகத்திலேருந்து ஜெயக்குமார்லேருந்து கேபி முனுசாமி எந்த அளவுக்கு கழுவி ஊற்றினார், எந்த அளவுக்கு கேவலமாக பேசினார், யாரையாவது தவறாக இதுவரையிலும் பேசியிருக்காங்களா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே அம்மையார் சசிகலா பின்னாடி வந்துடுவாங்க. நான் ஓபிஎஸ் கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு ஆளுநராகவோ ஏதோ ஒரு பதவிக்கு போயிட வேண்டியதான். இனிமேலாம் என்னங்க அவசியம், பார்க்காத பதவியாக பார்த்துட்டாருங்க. முதலமைச்சராகவே 3 முறை உட்கார்ந்துட்டாரு. அதிகாரம் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் அரசியல் பண்ணணுங்கிறதில்ல, அந்த பதவியில் உட்கார்ந்துட்டாவே பெரிய விஷயமே. தனிப்பட்ட முறையில் அவரால் உட்காந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணி 234 தொகுதியிலையும் செலவு பண்ணி அவர் வந்து அரசியலில் முதலமைச்சராக வர முடியுமா? அதுக்கான சாத்தியம் இருக்கா? அப்படி பணத்தெல்லாம் வசூல் பண்ணியோ சொந்த கைகாசு போட்டு செலவு பண்ணி பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். வாழாது வாழ்ந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஆகையினால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சர்வசாதாரண அசால்ட்டாக தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த கொடநாடு பிரச்சனையில் போய் சிக்கியிருக்காரு. அந்த விஷயத்தில் உள்ளே இறங்கி இருந்திருக்கவே கூடாது. ஏன்னா அந்த கொடநாடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அம்மையார் சசிகலா ஒரு இடத்துல கைவசம் மாட்டுனுச்சுன்னா கட்சியை கைப்பற்றிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து போச்சு. கட்சி அவங்கள்ட்ட தானங்க இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இணைந்து தானங்க இடைக்கால பொதுச்செயலாளர்னு நீங்கள் தேர்வு பண்ணீங்க. அவங்க தானங்க முதலமைச்சர்னு பதவி கொடுத்துட்டு போனாங்க. அப்படிப்பட்டவங்களை ஓபிஎஸ் தூக்கி எறிய சொன்னாலும் கூட இவருக்கு எங்கே புத்தி போணுச்சு? தூக்கி எறிஞ்சாலும் கூட இன்னைக்கு ஓபிஎஸ் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அம்மையார் சசிகலாவை கூப்பிட்டு அரசியல் பண்ணுறது தானங்க ராஜேந்திரமான அரசியல். இது இல்லாமல் நீங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்? தென் மாவட்டங்களில் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஒட்டு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளையும் அறுவடை செய்ய போகிறது. பாஜக என்ன கணக்கெடுக்கிறதுனா ஓபிஎஸ் ஒத்து எல்லா மாவட்டங்களிலையும் பூத் கமிட்டி அமைச்சு இந்த முக்குளத்தூர் ஓட்டுக்களை அறுவடை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. அது ஒருபோதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா
இந்த பாஜக தான் அம்மையார் சசிகலா அவர்களை உள்ளே விடுவதற்கான சில தடைகளை செய்திருக்கிறது, இன்னும் செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக கிட்ட இவங்க மறைமுகமாக பேச்சுவார்த்தை அம்மையார் சசிகலா அவர்கள் மூலியமாக ஆட்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது என்று உண்மை பொய் என்று இருந்தாலும் கூட பாஜக தான் அத்தனை சித்து வேலைகளும் செய்தது. அதனால் பாஜகவுக்கு இந்த முக்குளத்துறையின ஓட்டுகள் கிடைக்கும் என்றால் அதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலையை நம்பி நம்ம அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லி வானதி சீனிவாசன்லேருந்து பொன்னார்லேருந்து எல்லாருமே போய் சொல்லிட்டாங்க. அண்ணாமலையை நம்பி நம்ம அரசியல் செஞ்சு நம்ம தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை சொல்கிற மாதிரி 40 தொகுதியில் தனியெல்லாம் போட்டுட்டோம்னா 4% ஓட்டு கூட கிடைக்காது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வட மாநிலங்களைப் போல இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே மிகப்பெரிய அறிவார்ந்த மக்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி செய்த மக்கள் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஒன்றும் சாதாரண ஒரு மக்களாக நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை எடை போட்டு விட வேண்டாம். அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவருடைய நடராஜன், எம்என் நடராஜன் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒபாமா முதற்கொண்டு மாநில தலைவர்கள் முலாயம் சிங் யாதவ்லேருந்து மம்தா பானர்லேருந்து பலரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த அரசியல்வாதியாக இருந்திருக்காருங்க. சரி, பழசை பேசி என்ன பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. உயர உயர பறந்தாலும் பறந்து வந்து ஊர்க்குருவி பறந்தாகுமா என்கிறது போல எடப்பாடி பழனிசாமி என்னதான் நீங்கள் உயர உயர பறந்தாலும், எடப்பாடி பழனிசாமி இப்பயும் நம்ம தவறாக சொல்லலை, எல்லோரும் ஒன்றாக இணைந்தாக வேண்டும், வென்றாக வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் விரோத போக்கினை பல்வேறு இடங்களில் செய்திருக்கிறது. அவர்களும் நல்லாட்சி செய்யணும்னா அந்த சாராய ஆலைகளெல்லாம் மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்து விட்டால் உண்மையாகவே இந்த எடப்பாடி பழனிசாமியோ அம்மையார் சசிகலாவோ இவங்களால் இணைந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியிலையும் அறிவிட பண்ண முடியும். ஆனால் அந்த சாராய ஆலைகளை மூடுவாங்களா? தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்சி எம்பி தொகுதியில் திமுக வெற்றி பெற முடியுமா? உள்ளடி வேலை, ஏகப்பட்ட வேலை நடக்கும். இங்கே குடமுருட்டி சேகர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் நேருவையும் கழுவி ஊத்துறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுபோல் ஒன்றிய செயலரே மாவட்ட செயலருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. உள்ளடி வேலை அங்கு நடந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியோ அம்மையார் சசிகலாவோ அரசியலில் இணைந்து பணி செய்யாவிட்டால், இணைந்த அரசியல் களத்தில் செய்யாவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியிலே வெற்றி பெற்றுவிடும். ஆகையினால தான் சொல்கிறோம், ஒன்றாக வேண்டும், நீங்கள் வென்றாக வேண்டும் அப்படிங்கிறத செய்யும். அதாவது நம்ம பூலித்தேவன் பற்றி முதல் வெள்ளக்காரனை வந்து முதல்ல எதிர்த்து போரிட்ட மன்னன் மாமன்னன் பூலித்தேவன். அப்படிப்பட்ட பூலித்தேவன் என்ற மன்னனுக்கு ஒரு சிலை அமைத்து அதை வழிபட வைத்து முதல்ல இந்த உலகுக்கு வெளிப்படுத்தியவர் எம்என் நடராஜன் தான். பெரிய அளவுக்கு விளையாட நடத்தினார். அப்படிப்பட்ட எம்என் நடராஜன் அவர்கள் இன்னும் ஒரு கூடுதலாக போய் 41 நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வழக்கு எடுத்து நடத்தி அவர்களை வெற்றி பெற செய்து நிறைய பேர்த்தை விடுவிக்க வச்சிருக்கார். நிறைய பேர்த்துக்கு உதவிகள் செய்திருக்கிறார். தமிழர்களுக்கு உதவி இங்கே செய்யறாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு, தமிழீழ மக்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறார். தமிழீழ மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகள் எல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது வந்து நம்மள்ட்ட பேட்டியாக கொடுக்க மாட்டாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க. தமிழீழ மக்களுக்கு, புலம்பெயர் தமிழர்களுக்கு, 41 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்கார் எம்என் நடராஜன், அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவர். இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு ஆளுமை என்பது நிச்சயமாக அது எம்என் நடராஜன் அவர்களுடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்களையே சாரும். அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வழிமோடி எடுத்து நடத்த முடியும். இதில் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க இன்னும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓரவஞ்சனையாக செயல்படுறாரு, ஒருத்தருக்காக செயல்படுறாரு. நம்ம ஒருத்தருக்காக செயல்படுறோம், நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்க, ஒற்றுமையாக இணைந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை நாம் சொல்கிறோம். அதாவது திராவிட கட்சிகளில் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதில் பாஜக கவனம் செலுத்துது என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிக குறியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இந்த திராவிட கட்சிகளில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ அல்லது துரைமுருகனோ பழனி மாணிக்கமோ ஆதிக்கம் செலுத்தி நாளைக்கு வந்து பதவி கேட்டு விடுவார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா பதவியில் வருகிற பொழுது ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தமிழர் பொதுச்செயலாளராக இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான், மாற்று கருத்து இல்லை, ஆளுமையாக செயல்பட முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து சாதியினையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பணத்தை நம்பி இருக்கிறார். பணம் நமக்கு கை கொடுக்கும், பணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தா. அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் அரசியலில் தோற்றுவிட்டால் அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஆளு. என்னைய உங்களை விட
எடப்பாடி பழனிசாமியோட பினாமிகள் ஒரு 32 பினாமிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. திருச்சியில் திருக்குமரன், கார்த்திகேயன், தஞ்சாவூரில் சரவணன், இந்த 3 பேருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி இருக்குங்கிறாங்க. நம்ம 1500 கோடி 2000 கோடின்னு கம்மியாக சொல்கிறோம், 10,000 கோடி இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த கோடிகள் எல்லாம் அரசியலை தீர்மானித்து எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைக்குமா? இந்த 10,000 கோடியை இவங்க அமுக்கணும்னு நினைப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் வீழ்ச்சி கிடச்சி அவருக்கு ஜெயிலுக்கு போனால் இந்த 3 பினாமியை சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பேரை சேர்த்து 32 பினாமிகள் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? ஆகையினால எடப்பாடி பழனிசாமியை ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அண்ணன் எப்போ காலியாகும் திண்ணை எப்போ காலியாகும், திண்ணையில் உட்காரலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுபோல நிலைமைகளை தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் வாங்கிட்டு பல்வேறு பினாமிகள் துரோகங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அரசியலில் வீழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போகணும், அந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கணும், அதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு தின்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சாகணும். உப்பு திங்கும்போது இடையில கொஞ்சம் தண்ணி குடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. உப்பை தின்று விட்டு தண்ணி குடிக்காமல் இருந்து விட்டார்கள் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை. ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தோன்னா ஓபிஎஸ்ஸை நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரல. ஓபிஎஸ் தான் முழுக்க இப்போ இடையிலலாம் பார்த்தீங்கன்னா காவி வேட்டி கட்டிட்டார். ஏன்னா அதனால் அவர் அரசியலில் எந்த அளவுக்கு சாதகமாக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக போய்கொண்டே இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு பாஜகவை நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வீழ்ச்சி இருக்கிறது. துரோகங்களை எந்த அளவுக்கு அதிக அளவுக்கு துரோகங்களை செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் இன்றைக்கி நெருக்கதியாக இருக்கிறார். அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனாலும் கூட நமக்கு தேவை எல்லோரும் ஒன்றாக இணைந்தாக வேண்டும் என்பதை தாண்டி அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்குண்டான வேலைகளை எஸ்பி வேலுசாமி, செங்கோட்டையன், தம்பிதுரை, சிவி சண்முகம், கேபி முனுசாமி, சி விஜயபாஸ்கர், இன்னும் இருக்கக்கூடிய அனைவரும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவாரூரில் காமராஜ், செல்லூர் ராஜு, உதயகுமார், இன்னும் பலரும் இணைந்து அந்த வேலைகளை செய்து எல்லோரும் இணைப்பதற்குண்டான வழிவகைகளை நீங்கள் செய்யாவிட்டால் ஜனவரி மாதத்தில் நடைபயணமாக அம்மையார் சசிகலா அவர்கள் செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்படி ஒரு நிலைமையை உண்டு பண்ணுனா மிகப்பெரிய சங்கடங்களையும் துண்டாடக்கூடிய நிலைமை வரும். அப்படி செய்யாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியலை செய்யுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமியோ மற்றவங்களோ துணை போகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது 40 தொகுதிகளையும் அறுவடை செய்துவிடும் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வேலைகளை தான் செய்யாமல் கொடநாடு வழக்கில் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதற்குண்டான காரணம் அதுதான். அதனால தான் பாஜக துரைமுருகன், பொன்முடி, ஜெகத் ரட்சகன் இப்படியெல்லாம் கையை வச்சு கொண்டு வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியை கை வைக்குது. கொடநாடு வழக்கு என்பது வேறு, இவர்கள் இணைவது என்பது வேறு. இந்த இணைப்புக்கும் கொடநாடு வழக்குக்கும் சம்பந்தப்படுத்த வேண்டாம். ஒன்றாக இணைத்து ஒரு தலைமையை உருவாக்கி விட்டு நாளைக்கு யார் ஜெயிலுக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்தாலும் சின்னம்மா நீங்கள் பார்த்துக்குங்க சின்னம்மா அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவாரா? எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனார். நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தால் இவர் என்ன பண்ணுவார்? காட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போகிறார். ஆனால் மறுபடியும் மீண்டும் சொல்லுகிறோம், அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும், ஜெயிலுக்கு போவார்னு விதியில் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்படவில்லை என்று சொன்னாலும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தான் வென்றாகணுமே தவிர எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ மற்றவர்களையே நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இருந்தாகணும்னு சொல்லலை. 30 ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்த அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லோரும் இணைந்து ஒன்றாக அரசியல் செய்யணும். மற்றபடி வேறு மன்னார்குடி வகையராக இந்த கட்சிக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் முதல்ல செய்தி போடுறவன் நானாக தான் இருப்பேன். நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன விவேக் ஜெயராமனோ ஜெயானந்தோ இந்த அரசியலுக்குள்ளே அவங்களுக்குலாம் தகுதி இல்லை, அவங்களாம் இந்த அளவுக்குலாம் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் தேவையான சொத்து வந்துருச்சு, அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் பொருத்தமானவர். எல்லா சமுதாயத்தையும் ஒன்றாக இணைத்து அரசியல் செய்யக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இன்ப நிதியை கூட முதலமைச்சராக்கி விட்டு அழகு பார்ப்பாங்க. அப்போ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தான். ஆகையால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும், வென்றாக வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.